வணக்கம் லைவ் சென்னை வீவர்ஸ். சென்னை ஆதம்பாக்கம் பறக்கும் ரயில் நிலைய கூரையை ஊடுருவி செல்லும் சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பாதை பொறியியல் சாதனை படைத்துள்ளது. பறக்கும் ரயிலுக்கு மேலே செல்லும் முதல் மெட்ரோ ரயில் இந்த ரயில்தான் என்பது ஆச்சரியப்படக்கூடிய தகவல். ஆதம்பாக்கத்தில் உருவான இந்தியாவிலே முதல் விசித்திரமான ரயில் பாதையை பற்றி இந்த காணொளியில் விரிவாக பார்ப்போம். சென்னை நகர போக்குவரத்து கட்டமைப்பில் பெரும் திருப்பு முனையாக உருவாகி வரும் மெட்ரோ ரயில் திட்டத்தின் 2ஆம் கட்ட பணிகளில் மிகவும் அபூர்வமாக மற்றும் சவாலான பொறியியல் கட்டமைப்பு முறை கையாளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக மாதவரம் முதல் சோழிங்கநல்லூர் வரை செல்லக்கூடிய 5வது வழித்தடத்திற்கான உயர்மட்ட பாதை ஆதம்பாக்கத்தில் அமைந்துள்ள MRTS பறக்கும் ரயில் நிலையத்தின் கூரையை ஊடுருவி செல்லும் வகையில் பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்டு வருகிறது. இந்த சவாலான பாதை அமைப்பது தொடர்பான சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்தின் திட்ட இயக்குனர் டி. அர்ஜுனன் கூறுகையில், வழக்கமான வழிகளில் பாதை அமைத்தால் அப்பகுதியில் உள்ள ஏராளமான குடியிருப்புகளையும் வீடுகளையும் இடிக்க வேண்டிய சூழல் உருவானது. பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்படுவதை தவிர்க்கவே கூடுதல் செலவு மற்றும் தொழில்நுட்ப சவால்கள் இருந்த போதிலும் பறக்கும் ரயில் நிலையத்தின் மேல் பகுதி வழியே பாதையை கொண்டு செல்லும் இந்த மாற்று கட்டமைப்பு திட்டம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக ஆதம்பாக்கம் பறக்கும் ரயில் நிலைய கூரையின் ஒரு சிறிய பகுதி மற்றும் பக்கவாட்டு சுவர்கள் கவனமாக அகற்றப்பட்டன. தரைப்பகுதியிலிருந்து சுமார் 20 மீட்டர் உயரத்தில் பறக்கும் ரயில் பாதையின் மேல் மின்சார கம்பிகளுக்கு மேல் மெட்ரோ ரயில்கள் இயங்கும் வகையில் இந்த பாதை அமைக்கப்படுகிறது. இதற்காக ரயில்வே பாதுகாப்பு ஆணையரிடம் CRS முறையான அனுமதியும் பெறப்பட்டுள்ளது. தற்பொழுது இயங்கி வரும் ரயில் பாதைக்கு மேல் கான்கிரீட் தூண்களை அமைப்பது சாத்தியமில்லை என்பதால் 56 மீட்டர் நீளமுள்ள ஸ்டீல் காம்போசிட் கிர்டர்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன. வளைவான பகுதியில் இத்தகைய இரும்பு கிர்டர்களை பயன்படுத்தும் இந்தியாவில் முதல் மெட்ரோ நிறுவனம் சென்னை மெட்ரோ என்பது குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டில் தொடங்கி சுமார் 3 மாதங்கள் வரை நடைபெற்ற இந்த பணிகள் பறக்கும் ரயில் சேவை முழுமையாக தொடங்குவதற்கு முன்பாகவே வெற்றிகரமாக முடிக்கப்பட்டுள்ளன. இந்த அமைப்பில் சென்னை மெட்ரோ ரயில் பாதை பறக்கும் ரயில் பாதைக்கு செங்குத்தாக செல்கிறது. இரு பாதைகளுக்கு இடையே 6.8 மீட்டர் இடைவெளி பராமரிக்கப்படுகிறது. மெட்ரோவில் இருந்து பறக்கும் ரயில் சேவைக்கு மாற விரும்பும் பயணிகள் ஆதம்பாக்கம் மெட்ரோ நிலையத்திலிருந்து அடுத்ததாக அமைந்துள்ள வானுவம்பேட்டை மெட்ரோ நிலையத்தை பயன்படுத்தலாம். அங்கிருந்து 5 நிமிட நடைப்பயணத்தில் பறக்கும் ரயில் நிலையத்தை அடைந்து தங்களின் பயணத்தை தொடர முடியும்.